நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ ஒரு பதிவு, என்ன பதிவுனா, எங்கள் ரொம்ப பேர் கேட்குறாங்க, ஐயா என் பசங்க பார்த்துப்பாங்களா, பசங்களால் எனக்கு லாபம் உண்டா, வயசான காலத்தில் என்னை காப்பாற்றுவாங்களா? நியாயம். எப்படின்னா, வயதானவுடன் நடக்க முடியலன்னா ஊன்றுகோல் தேவை. அந்த ஊன்றுகோல் இல்லைன்னா கஷ்டம். அந்த ஊன்றுகோல் தான் அவங்க பெற்ற பிள்ளைங்க. அதனால் அவங்க கேட்குறாங்க, பார்ப்பாங்களா, செய்வாங்களா, என் வாழ்க்கை எப்படி இருக்கும், நான் நல்லா கௌரவமாக தான் இருந்தேன், பின்னால் எப்படி இருக்குமோ, அது ஒரு யோசனை, கவலை சொல்கிறாங்க. ஆனால் சிலர் அவன் என்னத்த கவனிக்குதா, அவங்க என்ன கவனிக்குது என்ன, அதெல்லாம் நான் கடைசி வரைக்கும் நான் பிரமாதமாக இருப்பேன், நான் எதை பற்றி கவலைப்படலை, அம்பாள் விட்ட வழியா சொல்கிறவங்களும் உண்டு. சரி, ரெண்டு பேரும் இருக்கட்டும். ஒரு பக்கம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அவங்க பார்த்துப்பாங்க பார்த்துக்கல, எப்படி நீ தெரிஞ்சுக்கலாம்? ஒன்றும் இல்லை, உன் ஜாதகத்தை எடு. அந்த ஜாதகத்தில் இப்போது சாதாரணமாக லக்னம் போடுங்க. எது? ரிஷப லக்னம். பிள்ளைங்க பார்த்துக்குமா பார்த்துக்காதா அப்படின்னா 5வது ஸ்தானம் பூர்வீக புண்ணிய புத்திர ஸ்தானம்னு வாங்க. ஆமாம், இது அது மட்டும் இல்லை, அப்பா கிராண்ட் ஃபாதர் தாத்தா அவனை பற்றி சொல்கிற ஸ்தானமும் இது தான். அதெல்லாம் விட்டுடுவோம். இது எடுத்தோம்னா மொத்த குடும்ப கதை வரும். ஒரு பாகம் எடுத்தாவே நமக்கு தேவை. இப்போது பிள்ளைங்க பார்த்துப்பாங்களா பார்த்துக்க மாட்டாங்களா, அதை தான் அவர் கேட்குறார். இந்த ஸ்தானாதிபதி புதன் மறையக்கூடாது. எப்படி? இந்த இடத்துல 8ல் 12ல் 6ல் மறையக்கூடாது. மறைஞ்சா ஏதோ தாமரை இலை மேலே தண்ணி இருக்கிற மாதிரி ஒட்டாது. ஏதோ வந்தேன் போனேன் பார்த்தேன் அவ்வளோதான். அந்த மாதிரி தான் காட்டும். இந்த பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம் மறையக்கூடாது. சரி, அப்போ எங்கே இருக்கணும் அப்படின்னா, இந்த பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம் 9ல் இருக்கலாம். பாக்கியத்தில் சூப்பர், அவங்க கொஞ்சம் அனுசரிப்பாங்க. 11ல் இருக்கலாம், சூப்பராக இருக்கும். யார்? இவர் லக்னாதிபதி, கேள்வி கேட்ட தந்தை. அவருக்கு 2ல் புதன் இருக்கலாம், சூப்பர். அதே அவருக்கு 5லையும் புதன் இருக்கலாம். இருந்தால் இவங்க நல்ல விதமாக பார்த்துப்பாங்க. ஐயா சம்பாதிச்சாலும் பணத்தை வாரி கொடுக்கலனாலும் ஒரு கூட மாட்ட சப்போர்ட்டிங். ஆமாம், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன், அந்த ஒரு வார்த்தையாவது வரும். எது? இந்த புதன் இந்த இடத்துலலாம் இருந்தால். ஆனால் 6, 8, 12ல் இருந்தால் என்ன பண்ணுறது? தலையெழுத்தெல்லாம் வயசானா அவ்வளோதான். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எத்தனையோ பேர் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் எனக்கு தான் வயசானா நானும் தான் அவசரப்படுவேன், இந்த மாதிரிலாம் கதை பேசிட்டு போடுவாங்க. சரி, இந்த புதன் சப்போஸ் சனியோடு சேர்ந்தான், கேதோடு சேர்ந்தான், ராகோடு சேர்ந்தான், செவ்வாயோடு சேர்ந்தான், எங்கே போனாலும் இருக்கட்டும், அனுசரிப்பு வராது. கேரண்டியாக சொல்லுவேன். ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் அவ்வளோதான், உடம்பை பார்த்துக்கோ, தீர்ந்து போச்சு, அதோடு போயிட்டே தான் இருப்பாங்க. முக்கியமாக அவங்களுடைய அனுசரிப்பு, அதாவது அனுசரிப்புனா அவங்க வாங்குகிற சம்பளத்தை கையிலேயே கொடுக்குறது இல்லை. ஒரு நோய் நொடியில் படுக்கிற, பயப்படாத நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறதோ செய்கிறதோ கூட மாட இருக்கிறதோ, அதுவே அந்த புதன் கெட்டது நோய். நேராக அவங்க முதியோர் இல்லத்துக்கு போகக்கூடிய ஸ்டேஜுக்கு போடுவாங்க. ஆமாம், அந்த புதன் கெடக்கூடாது. பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த லக்னத்துக்குன்னு வைங்க. சரி, புதன் சொல்கிறேன், இந்த லக்னம்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன், இவன் கெடக்கூடாது. இந்த பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் கெட்டா இங்கே இருந்தால் தாய் தந்தை அனுசரிப்பு இல்லை, அவங்கள அந்த அளவு பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சந்திரனோட இந்த 5ல் பூர்வீக புண்ணியத்தில் செவ்வாய், ராகு, கேது, சூரியன் ஒரு வழி ஆகிடும். ஆமாம், இதான் செய்தினே இருக்கிறமே, சும்மா கேட்டுனே இருந்தால் நாங்கள் வேலைக்கு போவோனா வரவேனா செய்யவேனா டக்குன்னு தான் வரும். ஆனால் இந்த சந்திரனோட குரு சேர்ந்தால், இந்த சந்திரனை குரு பார்த்தால் 5வது ஸ்தானத்தை, எப்போவுமே பூர்வீக புண்ணிய புத்திர ஸ்தானத்தை, அதை மறந்துட்டேன், குரு பார்க்கணும். குரு பார்த்ததுன்னா என்ன பெரிய தொந்தரவியா,
வெளியே சொன்னாலும் நேரில் நாங்களாம் இருக்கிறோம், கவலைப்படாத, பார்த்துப்போம், அந்த ஒரு வார்த்தை வரும். அதனால தான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னா. அதனால் ரொம்ப பேர் என்ன கேட்பாங்க, பின்னால் ஆயம் அலோனாக இருக்கிறேன், நாங்கள் எப்படி இருப்போமோ, பசங்க பார்த்துப்பாங்களோ இல்லையோ அப்படின்லாம் அவங்களுக்கு. ஆனால் பசங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறதுங்க, வேலைக்கு போவேன்னா டைம் பிரகாரம் போகலன்னா அங்கே ஆஃபீஸை திட்டுறான், நாங்கள் என்ன பண்ணுறது, இவர் பார்த்துக்கல, தேயிலை எடுக்கலை, பிடிக்கலைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும், அவங்க ஆர்குமெண்ட் அந்த மாதிரி வரும். அதனால் எந்த ஆர்குமெண்ட்டும் எப்படி வரும்னு தெரிஞ்சுக்கணுன்னா 5வது ஸ்தானத்தை 5ஆம் இடம் எழுதிடுறேன். 5ஆம் இடம் பிள்ளைகள் இடம், பிள்ளைகள் 5ஆம் இடம் பிள்ளைகள் இடம். அவங்க அனுசரிக்கிற இடம் அதுதான். 5 சரியில்லைன்னா நீ அமைதியாக தான் இருக்கணும். என்றைக்கு எங்கே போனாலும் முதியோர் இல்லம் இருக்குது, அதெல்லாம் பார்க்குறப்போ சிலதெல்லாம் நான் பார்த்துட்டேன். அந்த 5 கெட்டு போனவங்க நிறையா இருக்கிறாங்க அங்கே. அந்த 5 கெட்டதுன்னா உனக்கே வம்பு, எனக்கே வம்பு, நான் ஒதுங்கி போயிடுறேன் பாதரசம் மாதிரி அப்படின்னு ஒதுங்கி போகிறவங்களும் உண்டு. ஆகவே அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. காரணம், இவங்க பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க, உடம்பு சரியில்லைனா இவங்க தூக்குவாங்க, அதெல்லாம் சும்மா. ஒன்றே ஒன்று, ஆண்டவன் அனுகிரகம், அம்பாள் அனுகிரகம், நீ செய்த கர்ம பயன் உன்னை தேடின்னு தான் வரும், அந்த நிழல் விடாது. ஆகவே உன்னுடைய ஜாதகத்தில் லக்னத்தையோ சந்திரனையோ குரு பார்த்தால் யாருடைய தயவும் தேவையில்லை. அம்பாள் அனுகிரகத்தில் நீங்களே நல்லா இருப்பீங்க, நல்ல விதமாக நோய் நொடி இல்லாமல் இருப்பீங்க. நன்றி.